வணக்கம் நேர்களே. இன்றைய தினம் எஃப்ஐஐ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டை இப்போ வந்து பேக் பண்ணுறாங்க. அது ஏன் அப்படிங்கிறது தான் பேச போகிறோம். அதாவது குளோபல் அன்சர்டனிட்டிஸ் லைக் ரீசன்ட் டாரிஃப் அனௌன்ஸ்மெண்ட், தென் எஸ்கலேஷன் டென்ஷன் பிட்வீன் இந்தியா பாகிஸ்தான், இவ்வளவும் இருந்தும் நமக்கு ஒரு குட் நியூஸ் ஃபார் இந்தியன் மார்க்கெட் என்னென்னா, எஃப்ஐஐ வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் ரோலை வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் என்னாச்சு, ஷேப்பிங் எ குட் மார்க்கெட் சென்டிமெண்ட் சொல்லலாம். மெயினாக ஏப்ரல்லேருந்து எஃப்ஐஐ வந்து நெட் பையராக இருந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி 3 மாதம் ஹெவி செல்லர்ஸ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1.29 lakh crore வந்து நம்ம மார்க்கெட்டில் விற்று எடுத்துன்னு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்லோவாக வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, டாலர் இண்டெக்ஸ் வந்து ட்ராப் ஆகிருக்கு. 111 இருந்தது, இப்போ 98 இருக்குது. அதுமாதிரி ஸ்ட்ரெங்தனிங் ருப்பி வந்து ஒரு அப்ரிஷியேட் ஆகி மேக்கிங் ருப்பி வந்து ஒரு டினாமினேட்டட் அசட்ஸ் வந்து ஒரு மோர் அட்ராக்டிவ் ஃபார் இன்வெஸ்டர்ஸாக வந்துருக்கு. ஸோ அதனால் அது ஒரு காரணம். மூன்றாவது, ஸ்ட்ராங் குவார்டர்லி ஏர்னிங்ஸு, பெட்டர் தேன் எக்ஸ்பெக்டட் Q4 ஏர்னிங்ஸ். ஸோ எஸ்பெஷலி இந்த பேங்கிங் செக்டார். ஸோ அதனால் எஃப்ஐஐக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் ஆஃப் இந்தியன் எக்கானமியில் வந்து ஒரு தைரியம் வந்ததுன்னு சொல்லலாம். தென் சப்போர்ட்டிவ் ஆர்பிஐ பாலிசின்னு சொல்லலாம். அதுமாதிரி ட்ரேடு உள்ள ஆப்டிமிசம் வித் யூஎஸ், இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல் வந்து ஒரு சுமூகமாக முடியக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு. தென் ஒரு 2 முறை நான் சொன்னேன் இல்லையா, டினா ஃபேக்டர், there is no alternative. இந்தியா வந்து குளோபலாக ஸ்டில் ஸ்டாண்டிங் ஆன் த நம்பர் 1 ஸ்ட்ராங் பொட்டென்ஷியல் அண்ட் ரிலேட்டிவ் மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி. ஸோ இதெல்லாம் எதுக்கு சார் அப்படின்னீங்கன்னா, இன்வெஸ்டராக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான். சரி, எஃப்ஐஐ வந்து கண்டினியூஸாக நம்ம நாட்டில் இப்போ வாங்கிட்டு இருக்கான். இப்போ வந்து ஒரு பக்கம் டென்ஷன் இருக்குது, இருந்தாலும் அவங்க வாங்குறாங்க. ஏன் வாங்குறான்? இதில் இருந்து அவன் எக்ஸ்பெக்டட் ஏ குட் ரிட்டர்ன். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வேடிக்கை பார்க்குறோம். அவன் என்ன பண்ணுவான், மேலே ஏற்றி போய் விற்கிற போது நீங்கள் வாங்குவீங்க. வாங்கிட்டு என்ன பண்ணுவீங்க, நான் வாங்கினேன் மார்க்கெட் இறங்கிடுதுன்னு மார்க்கெட்டை பிளேம். அது பண்ணவே கூடாது. தட்ஸ் த ரீசன் வி ஆர் கிவிங் நவ். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் லெவல் டு என்டர் இன் டு த மார்க்கெட். யாராலையும் மார்க்கெட் டைமிங்கே பண்ண முடியாது. ஸோ யூ ஹாவ் டு ட்ராவல் ஸ்டார்ட் வித் இப்போ நீங்கள் 1 லட்ச ரூபா போட போகிறீங்கன்னா 30,000 ரூபா இப்போ இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தென் யூ வில் கெட் அ பெட்டர் ரிசல்ட்ஸ். நன்றி, வணக்கம்.